மஞ்சு மஞ்சு இன்னும் கோவமா இருக்கியா? இன்னும் நம்ப மாட்டியா? சரி, அதெல்லாம் விடு. நான் 3 நாள்னு சொன்னல, அது இப்போ இல்லை. நீங்க இன்னும் அந்த ரங்கநாயகி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன வளர்ற? எனக்கு தெரியும், அந்த ரங்கநாயகி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் பழசு, அவ புதுசு. ஏய், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப திரும்ப என்ன தப்பு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியும். செயலத்தையும் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சத்தியமா என் மேல தப்பே கிடையாது. அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் கன்வின்ஸ் ஆகி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரணும். ஏய், திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ண சொல்லிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? ஏய், சொல்லி பாரு. இப்பவும் சொல்லுவேன். என்ன நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கித்தனமா நடந்த ஆளு. சாரி மஞ்சு, நான் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு மஞ்சு. இனிமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். மஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. மஞ்சு இங்க பாரு. மஞ்சு டோன்ட் டச் மீ. மஞ்சு ப்ளீஸ். அண்ணா கிளம்பலாம். இனிமே எதுவும் பேச வேண்டாம். மச்சான், என்ன நடந்ததுன்னா, யோ கை நீட்டி என் தங்கச்சி அடிச்சப்போ யோகி தெரிஞ்சு போச்சியா? நீங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல என் தங்கச்சி இருக்க மாட்டான். மஞ்சு வாமா போலாம். மஞ்சு 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 ப்ளீஸ். மஞ்சு 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 என்ன நம்பி வந்து ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கித்தனமா நடந்துட்ட ஆள் தானே நீங்க? யோ அந்த பொண்ணு யாரு? உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு. அடுத்தவன் பொண்டாட்டி. அவகிட்டயே கேவலமா நடக்கிறீனா? உன்னை போல கேவலமானவனே யாரு இல்லையா? நீங்க புரியாம பேசுறீங்க. நான் சொல்றது கேளுங்க. அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. ஏயா, நான் நல்ல குடும்பம், அதனால உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சுக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வையா போன. ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை சார்? கூட்டணும், பெருக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். எவ்வளவு சம்பளம் சார்? 3000 கொடுக்கலாம். யாராவது இருக்காங்களா? நான் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். நீங்களா? பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. கரெக்ட் சார். நான் +2 படிச்சிட்டு இருக்கேன். பட் இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு வீட்டு வேலை பார்த்தா கெமிஸ்ட்ரி வந்துருமா? சார், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தான் வரும். என்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க வீட்ல வேலை செய்யலான்னு. சாரி, நீங்க படிக்கிற பொண்ணு. இங்க வீட்டு வேலை எல்லாம் பார்க்க வேணாம். நீங்க கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். கெமிஸ்ட்ரியில நான் 200 வாங்கணும். வீட்டு வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நான் ஃபீஸ் கேட்கல. ஆனா நீ வீட்டு வேலை பார்க்க கூடாது. சார், ஓசில எனக்கு டியூஷன் வேண்டாம். வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுங்க. டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன். இந்த டீல் எனக்கு ஓகே சார். டீலா? என்ன டீல்? நான் வீட்டு வேலை பார்க்கறேன். நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா டியூஷன் சொல்லி கொடுங்க. சரி, உங்களுக்கு படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். கிளம்புங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. Thank you sir. Thank you very much. Thank you. சார், கன்ஃபார்ம் தானே? நான் நாளைக்கு வருவேன். மாற மாட்டீங்களே? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே. இந்த மணி கேட்ட புக்ஸ் இதானே? கெமிஸ்ட்ரி.
அம்மா இந்த புக் தாமா. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிக்கணும் சரியா? கண்டிப்பா நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். தேங்க்ஸ்மா. நிச்சயமா நான் நல்லா படிப்பேன். வீட்டு வேலை செஞ்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிமா. ஓகேமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். போம்.